இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ், பெரியகடை வீதி மற்றும் கிளை, நடேசன் தெரு, மன்னார்குடி. சிவா டிஜிட்டல் வீடியோஸ், நடேசன் தெரு, மன்னார்குடி. ராகவி ரெடிமேட்ஸ், வஉசி ரோடு, மன்னார்குடி. ஆர்ஆர் ராம்பிளாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், நடேசன் தெரு, மன்னார்குடி. தாரா கோல்டு கவரின் நகை அடகு கடை மற்றும் தாரா ரெடிமேட்ஸ், பேட்டைக்கடை தெரு, உள்ளிக்கோட்டை. ஹாய், வணக்கம் அன்பு உறவுகளே. நான் உங்கள் ஜேவிஎஸ் வயக்காட்டு பசங்க சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்? கோடை வெப்பம். கோடை வெப்பத்தின் தாக்கம் மக்களை எப்படி வாட்டுகிறது, எப்படி வதைக்கிறது, மக்களோட நேரடியாக ஒரு ரிப்போர்ட். அதை இப்பதான் பார்க்க போறோம். மேலும் வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக்குள்ள விழிப்புணர்வும் இந்த வீடியோல சொல்ல போறோம். வாங்க வீடியோல போவோம். வணக்கம். வணக்கம். நான் இப்போ ஒரு பழ வியாபார கடையில நிக்கிறோம். ஒரு தள்ளு வண்டி கடையில, பொது வழியில அவங்க பழ வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த வெயில் எப்படி தாக்கம் ஏற்படுது, அதனால அவங்க நன்மை தீமை அவங்கள்ட்ட கேட்போம். வாங்க. வணக்கம். உங்க பேர் என்னங்க? என் பேர்ல அஜித்குமார். உங்க ஊரு? எங்க ஊரு சித்தனகுடி. நீங்க இந்த பழ வியாபாரம் எவ்வளவு வருஷம் செஞ்சுட்டு இருக்கீங்க? 12 வருஷமா பார்ப்போம். இப்போ கடுமையான வெப்பம். ஆமா, மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. இந்த வெப்ப சூழ்நிலையில உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கு? அதனால நஷ்டம் ஏற்படுதா? எப்படி சொல்லுங்க கொஞ்சம். இந்த வெயில்ல பாதி பொருள் நட்டமா போயிருது. மக்கள் வர நினைக்கிறா, வியாபாரம் ஓடுது, என்ன ஓடாது. என்ன காரணத்தினால மக்கள் வரலங்கிறீங்க? வெயில்னாலதான். வெயில் சரி. இந்த வெயில் எப்போ உள்ளது தானா? இந்த வருஷம் அதிகமா இருக்கு. வருஷம் அதிகமா அடிச்சிருக்கு. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்னன்னு தெரியல சார். வெயில்ல ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது இந்த வருஷம். காரணம் ஒண்ணும் இல்ல. வெப்பம் அதிகரிக்கிறது நம்மளுடைய மக்கள்கிட்ட தான் இருக்கு. மரங்கள் எல்லாம் வெட்டுறாங்க. மரங்கள் இல்லாததுனால வெப்பம் அதிகமாகுது. வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால மக்கள் பாதிக்கிறாங்க. இப்ப ஒரு காய்கறி கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க, எல்லா காய்கறியும் இருக்குது. அந்த காய்கறி கடை முதலாளி நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். உங்க பேர் என்னங்க? முதலாளி வீட்டுல இருக்காரு, நான் வேலை பார்க்கறேன். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அன்புநாதன். சரி. இந்த கோடை வெப்பம் மக்களை ரொம்ப வாட்டி வரைக்குது இல்லையா? ஆமா. அதனால உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்குது? மக்கள் வெளியில வர்றது பயப்படுறாங்க. வெயில் அதிகமா இருக்கிறதுனால வியாபாரம் கம்மி தான். இந்த வெயில் எதனால அதிகமாகுது அப்படின்னு தெரியுதா? மரங்கள் எல்லாம் வெட்டினது தாங்க. இந்த வெயில் மக்களை பாதிக்கிறதுனால அதிகம் வரலன்னு சொல்றீங்க. இப்போ இந்த காய்கறி எல்லாம் அதனால உங்களுக்கு நட்டம் ஏற்படுதா? நட்டம் தான். நிறைய வெயில்ல வாடி வதங்கி போயிடுது. நட்டம் தான் வருது. இதை விட இந்த வருஷம் அதிகமா வெப்பம் இருக்குது. இப்போ அதுலயும் கூட அக்கினி நட்சத்திரம் வரப்போது சொல்றாங்க. இந்த பத்தி தாங்க முடியல. அக்கினி வந்தா எப்படி சமாளிக்க போறீங்க? பயமா தான் இருக்கு. நினைச்சால எப்படி சமாளிக்கணும்? மழை பெஞ்சாதான் இதுல இருந்து சமாளிக்கலாம். இடையில ஒரு மழை, நல்ல கனமழையா பெஞ்சதுன்னா சமாளிக்கலாம். காலனி கடை ஒரு பெரியவர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். உங்க பேர் என்னங்க? வீரமணி. இப்போ நாங்க வயக்காட்டு பசங்க யூடியூப் சேனல்ல இருந்து வர்றோம். இப்ப மக்கள்லாம் வெயில ரொம்ப கடுமையா பாதிக்கப்படுறாங்க. வழக்கத்தை விட இந்த வருஷம் அதிகமா வெயில் இருக்குது. அதை பத்தி உங்க பதில சொல்லுங்க. இதை ரொம்ப வெப்பம் அனலா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, வெப்பம்ல எல்லாமே மரங்கள்லாம் வெட்டிட்டாங்க. உள்ளாங்க ஒரு கட்டட காடா இருக்கு. அதனால எங்க தாங்க முடியல. இது பாருங்க, அருகாமையில ஒரு மரம் அந்த இடத்துல இருக்கு. அது மட்டும்தான் கூலிங்கா இருக்கு. பாக்கி எடுத்து பார்க்கதான் சுத்தமா எல்லாமே வெப்பமா இருக்கு. எல்லா மக்கள் ரொம்ப சிரமமா இருக்கு. அதிகமான வெப்பமா தான் இருக்கு. இந்த மரம் எதனால வெட்டுறாங்க? அதுக்கு என்ன சமூகத்தினுடைய ஒட்டுமொத்தமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவங்க எல்லாம் ஒரு மரண இடத்துக்கு எல்லாம் முன் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். மரம் வெட்டுறாங்க தடுத்துட்டு மரத்தை வளர்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க ஒரு மரம் வெட்டினாங்கன்னா அதுக்கு மரம் வைக்கணுங்கிறீங்க? ஆமா. இந்த ரோட்ல ஒரு மரம் வெட்டிட்டு 10 மரம் நட்டுருக்காங்க. அதான் அதே ரூல்ஸ் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். நன்றிங்க. வணக்கம். வணக்கண்ணா. இப்போ ஒரு பூக்கடைக்கு வந்திருக்கோம். ஆமாண்ணா. இந்த பூக்கடை பேட்டி எடுக்கிறோம். உங்க பேர் என்னங்க? சுதாகர். நம்ம பேர் சுதாகர். நல்லது. இப்போ வழக்கத்தோட அதிகமா வெப்பம் அதிகமா அவதிப்படுறாங்க. அதை எப்படி நீங்க உணர்றீங்க? ஆமாண்ணா, அதிகம் தானே. வழக்கத்தோட இந்த வருஷம் வெயில் அதிகமா இருக்குது. அதை உணர்றப்ப நாங்க வெயிலே தான் நின்றுட்டு இருக்கிறோம். நான் வறட்சியா இருக்குது. உடம்பெல்லாம் கொஞ்சம் சூடா போயிடுது. ஒண்ணும் பண்ண முடியல. அதிகம் நான் இப்ப இந்த அக்னி நட்சத்திரம் கொஞ்சம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயில் தாக்கம் குறைஞ்சிருக்கு. அவ்வளவுதான். இந்த வெப்பத்துக்காக நீங்க என்ன பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. காலையில இருந்து சாயங்காலம் நிக்கிறீங்க.
சாயங்காலம் போனோம்னா கொஞ்சம் தைலம் வலி தைலம் அந்த மாதிரி கொஞ்சம் தலையை இது பண்ணிக்கிறோம். தண்ணி நிறைய குடிக்கிறோம். தண்ணீர் வந்து நிறைய குடிக்கிறோம். அது குடிக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. பொதுவாகவே வெப்பத்துக்கு அரசாங்கமே சொல்லுது அதிகமா தண்ணி குடிக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கு சொல்லுங்கண்ணா. இப்போ இந்த பூக்கள் வந்து வெப்பத்தினால பாதிப்பு இருக்கா? கொஞ்சம் வெயில்னால கொஞ்சம் வாடி போயிடுதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் பாதி வியாபாரம் முடிஞ்சு போயிடுது. கொஞ்சம் நஷ்டம் தானே, வர்றதுக்கும் வியாபாரத்துக்கும் கொஞ்சம் நஷ்டப்பட்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா வெயிலுக்கு அதிகமா இருக்கிறதுனால நம்ம வியாபாரத்துல கொஞ்சம் பாதிப்பு உண்டுங்க. கண்டிப்பா பாதிப்பு உண்டு. வெயில் அதிகமா இருக்கிறது மக்கள் என்ன செய்யணும்? மக்கள் என்ன செய்யணும்? மக்கள் வந்து இயற்கையை பாதுகாக்கணும், மரமட்டை வளர்க்கணும், இயற்கையோட ஒன்றி போகணும். அது செய்ய மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான். நன்றி. முருகேஷ் சார், வயக்காட்டு பக்கம் யூடியூப் சேனல் இருந்து வர்றோம். இப்போ இந்த வருஷம் அதிகமா வெயில் அடிக்குது. வெயில்ங்கிறதே கொடுமைதான், ஆனா இந்த விட அதிகமா இருக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்டி முன்னாடி இருந்த வெயிலோட இன்னைக்கு வாட்டி ரொம்ப வெயில் அதிகம். வண்டி எல்லாம் ஒன்றும் வெயில்ல ஓட்ட முடியல. இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெயிலோட இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருக்கு வெயில். எங்களுக்கு ஆட்டோ ஓட்டினாதான் சவாரி. ஆனா இந்த வெயில்ல ஓட்டுறது கஷ்டமா தான் இருக்கு. மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க வெயில்ல. சரி, அதிகமா இருக்கு, என்ன காரணத்துல வெயில் அதிகம் இருக்குது? அது மக்கள் வந்து எப்படி தண்ணி தக்காத்துக்கணும்? முன்னாடி இருந்த மரம் எல்லாம் இல்ல. இப்ப அந்த கஜாப்பில நிறைய மரம் எல்லாம் போயிட்டு, அதே மாதிரி மரத்தெல்லாம் வெட்டி நிறைய இந்த ரோடெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது மக்கள் அதுக்கேற்ற மாதிரி வீட்டுல வெயில் டைம்ல வெளியே வராம வீட்டுல இருந்து வேண்டியது. ஆனா அவங்க வீட்லயும் இருக்க முடியாது. ஏன்னா அவங்களும் குறைக்கணும்ல, வேலையை பார்க்கணும். அதனால மரம் எல்லாம் கொஞ்சம் நிறைய மறுபடியும் வச்சா வெயில கொஞ்சம் தாக்கத்தை குறைக்கலாம். அரசாங்கமும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். ஆமா, அரசாங்கமும் மக்களும் ஒத்துழைக்கணும், அரசாங்கமும் ஒத்துழைக்கணும். 2 பேரும் சேர்ந்து மரம் நட வேண்டியதான். வழக்கத்தோட உங்களுக்கு இந்த வருஷம் வந்து சவாரி எப்படி இருக்கு? இந்த வெயில்ல கொஞ்சம் கம்மி தான் சார். வெயில்ல வந்து சுத்தமா சவாரியே கிடையாது. யாரும் வெளியே வர மாட்டாங்க வீட்டை விட்டு. காலையில பாத்தீங்கன்னா 7 மணிக்கே மதியானம் உச்சி வெயில் மாதிரி இருக்குது. சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஏதோ சவாரி ஒண்ணு 2 வருது. ஒன்னும் பெருசா சவாரி இல்லை. இந்த வெயில்னால எங்களுக்கு சவாரியே கொஞ்சம் இல்லதான். ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க, நாங்க வயக்காட்டு பக்கத்துல யூடியூப் சேனல் இருந்து வர்றோம். உங்க பேரு? இப்போ வந்து வெயில் அதிகமா இருக்குது. எந்த வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமா இருக்கு. இதனால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா, நிறைய அந்த புயல் அடிச்சதுல, கஜா புயல் அடிச்சதுல முக்காவாசி மரம் போயிடுச்சு எல்லாம். அதனால ரொம்ப வெயில் தாங்க முடியல. அப்புறம் இந்த வயல்வெளியெல்லாம் அடிச்சுட்டு பிளாட் போட்டு வித்துறாங்க. அது நம்ம தடுக்க முடியல. என்ன பண்றது தெரியல. அதனால நம்ம வந்து நிலத்தடி நீர் வந்து ஒவ்வொரு வீடுகளும் உள்ள போற மாதிரி அந்த குழாய் வச்சு நம்ம அந்த தண்ணி வந்து நேரா விடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அவேர்னஸ். நம்ம குழந்தைகள் வந்து எதிர்காலத்து சந்ததிகள் வந்து நம்ம நீர் வந்து ரொம்ப முக்கியமானது. எதிர்காலத்துல நம்ம சந்ததிகளுக்கெல்லாம் நம்ம பேரம்பேட்டிகளுக்கெல்லாம் இருக்குமாங்கிறது தெரியல. அது அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு வீட்லயும் நம்ம நிலத்தடி நீரை நம்ம பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்ப மட்டும்தான் நம்மளுக்கு இந்த வெப்பத்துல இருந்து தற்காத்து கொள்ளலாம். இதை தவிர வேற ஒண்ணுமே சொல்ல முடியல. ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அந்த ஒரு அவேர்னஸ் இருக்குது. அது அவங்க மழை வரும்போது அந்த மழை நீர் சேர்ப்பு சரியா செய்யறாங்களா அப்படின்னு ஒரு அதிகாரியோ விட்டு நம்ம பார்த்துக்க சொல்லலாம், கண்காணிக்க சொல்லலாம். ஆமா, கட்டாயம் செய்யணும். அதை வந்து திருப்பி அவங்க கொண்டு வந்தா நல்லா இருக்கும். சரிம்மா, இப்ப இந்த வெயில்ல வந்து அதிக தாக்கத்தினால மக்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது. அதுக்கு என்னென்ன எடுத்துக்கிறீங்க? நீர்மோர் இது மாதிரி வீட்டுல சின்ன சின்ன நிறைய தண்ணி குடிக்கிறது, வாட்டர் மெலன், சின்ன சின்ன ஈஸியா கிடைக்கிற இந்த பழங்களை வச்சு நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். வேற என்ன எப்படி நாம காத்துக்கிறதுன்னு முடியல. ஆமா, வீட்லயும் இருக்கும்ல, ஃபேன் போட்டா ரொம்ப அனக்காத்தா வருது. மேல இருந்து வர ஃபுல்லா எந்த ஃபேன் போட்டாலும் ரொம்ப ஹாட்டா தான் வருது. ஒரு குளுமையான காத்து வர மாட்டேங்குது. எந்த வருஷமும் இப்ப பார்த்தது கிடையாது. அது இந்த வருஷம் ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமா. எல்லாமே மழை இல்லாதது, மரங்கள் இல்லாததான் காரணம். ஆமா, மரங்கள் இல்லாத காரணம். அது மரங்கள் வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மரங்கள் வச்சு அவங்க கண்காணிப்புல வளர்த்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குடும்பத்துக்கு ஒருத்தவங்க ஆமா, அந்தந்த ஒரு முக்கியமா ஒரு வீட்டுக்கு மரம் வச்சாலே அது போதும்.
அது வந்து அவங்க கண்காணிப்புல இருந்து அவங்க ஃபுல்லா பெருசா வளர்த்துட்டாங்கன்னா அதுவே நம்ம சந்ததிகளுக்கு நம்ம செய்யற பெரிய உதவியா இருக்கும். வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு அட்சய திருதின்னு எல்லாருமே போய் நகைதான் வாங்குறதுக்கு ஒரு ரொம்ப அவேர்னஸ் பாக்குறாங்க. நம்ம ஆர்வமா இருக்கிறாங்க ரொம்ப போய் வாங்கினா நிறைய சேரும் அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மரத்தனாச்சும் அவங்க இந்த அட்சய திருதியில இருந்து நட்டு வச்சு அதை வளர்த்தாங்கன்னா நம்மளுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும், நம்மளுக்கும் எவ்வளவோ ஒரு பயனுள்ளதா இருக்கும். அதாவது நிலத்தடி நீர்ல இருந்து நம்மளுக்கு நிலத்தரும் அனைத்து வகையிலயும் நம்மளுக்கு வந்து மரங்கள் வந்து உதவியா இருக்கும். அதனால ஒவ்வொருத்தவங்களும் அட்சய திருதின்னு இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒரு மரத்தை நட்டு நம்ம வளர்க்கறதா இப்ப வந்து நம்ம ஒரு சபதமா எடுத்துக்கணும், குறிக்கோளாவும் இருக்கணும். நன்றி, வணக்கம். இப்போ காலனி சரி பண்றாங்க, ஒரு கடையில நிக்கிறோம், கடைன்னு சொல்ல முடியாது, அவங்க ரோட்டோரமா போட்டு அவங்க வாழ்வாரத்தை பெருக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த வெயில் தாக்கம் எப்படி கேட்போம். உங்க பேர் என்னங்க? சதீஷ். இப்போ வந்து வெயில் கொடுமை அதிகமா இருக்கு. இந்த வெயில் வந்து உங்க தொழில் எந்த அளவுக்கு பாதிக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. வெயிலே உட்கார முடியல, வெயில் சரியான வெயில். காலைல ஒரு 10 மணி 11 மணி உட்காந்துருக்கோம். 11 மணிக்கு போயினா காலை சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவேன். சரியான வெயில் உட்கார முடியல. இதனால பொழப்பும் ஒன்றும் செட் ஆகல, ஒன்றும் வரல, வேலையை வர்றதில்லை. வெயிலுக்கு பயந்துகிட்டே வீட்டுக்கு போயிட வேண்டியதா இருக்கு. எதனால வர்றதில்லை உங்களுக்கு? வெயில்னாலதான். வெயில்னாலதான் அக்கினி வெயில் தான் பயங்கரமா அடிக்குது. சகப்பா இருந்தா கருப்பா போயிட்டேன் வெயில்னாலேயே. வேலையே ஒன்றும் கிடையாது. இந்த வெயில் அதிகமா வர்றதுக்கு காரணம், தாக்கம் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தண்ணி இல்லாத காரணம், மரங்கள் இல்ல, மரத்தாலாம் வெட்டிட்டு இருக்காங்க நேரத்துலயும். இதெல்லாம் போர் போட்டு தண்ணி எல்லாம் எடுத்துடுறாங்க. தண்ணி இல்லாத காரணத்தினாலதான் வெயில் பயங்கரமா. முன்னாடி சோழர் சூபாட்டு வந்திருக்கோம், அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்க போறோம். உங்க பேரு? சோழர் காமராஜ். வணக்கம். நாங்க வயக்காட்டு பகுதி ஊட்டிப்பிரிவில் வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம நாட்டுல குறிப்பா இந்தியாவில் ஃபுல்லாவே வெயில் தாக்கம் அதிகமா இருக்கு வழக்கத்தை விட. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலசூழ்நிலை மாதிரி இருக்குது, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, தாங்க முடியல. ஜனங்களும் அதிக போக்குவரத்து இல்லை. இப்ப குளத்துல வர்றதுக்கு உண்டான தொகைகள்லாம் வர்றதே குறைஞ்சு போச்சு. இந்த வெயில் தாக்கத்தினால உங்களுடைய வியாபாரமும் இது கம்மியா இருக்குது. ஆனா இந்த வெயில் வியாபாரத்துக்கு உங்களுடைய வியாபாரம் தானே சாரி, இந்த வெயிலோட தாக்கத்துக்கு உங்க வியாபாரம் தானே கை கொடுக்குங்க. ஜனங்களே வர்றது இல்லை கிடைச்சிருக்கு. அப்படி வெயில வரமாட்டாங்க, அந்த எங்களுக்கு வியாபாரம் நடக்கும். விவசாயம் நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியும். சரி, இந்த வெயில் அதிகமா இருக்கிறது என்ன காரணம் நினைக்கிறீங்க? தற்போது சூழ்நிலை வந்து நினைக்கிறேன். வெளிநாட்டுல கூட இப்ப வந்து இயற்கை மழை பெய்யும் சொல்றாங்க, துபாய் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மரங்கள் வளர்க்கறது குறைஞ்சு போச்சு. அது நினைக்கிறீங்க? மரங்கள் பல இடங்கள் வெட்டிட்டாங்க, நல்லா பாதிப்பா இருக்குது. வீட்டுக்குள்ள மரம் வளர்த்தா நல்லா இருக்கும். எல்லாருமே அச்சயத்துல ஒரு நகை வாங்கி சேர்க்கிறாங்க. ஆளுக்கு வீட்டுக்கு ஒரு மரம் வச்சோம்னா அதனால செழிப்பா இருக்கும். ஒரு மரம் 10 மரம் ஆகும் அப்படின்னு என்னோட எண்ணங்கள். சரியா சொல்றீங்க, உண்மைதான். அது ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சா நல்லா இருக்கும். அந்த வெப்பம் குறையும், மழை பெய்யும், நாடு செழிக்கும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. இதுவரைக்கும் வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்த கருத்து என்ன? வெயில் தாக்கம் மரங்கள் இல்லாத காரணம் தான் அப்படிங்கிறாங்க. உண்மை அதுதானே. மரங்கள் எங்கே போச்சு? மனிதர்களால் போச்சு. மனிதர்கள் என்ன பண்றாங்க? தங்கள் சுய சேவைக்காக மரங்களை வெட்டுறாங்க. பொதுவாக வீடுகள்ல வந்து 4 பக்கமுமே மரங்கள் வளர்ந்து சோலை வனமா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். ஆனா இப்போ புதுவா மழை போடுறாங்க, வீட்டை சுட்டு மரங்கள்லாம் வெட்டுறாங்க, சோறு வைக்கிறாங்க, காம்பவுண்ட் வைக்கிறாங்க. அதனால மரங்கள்லாம் அழிஞ்சு போகுது. மரங்கள் அழியறதுனால வெப்பம் அதிகமாகுது, மக்கள் பாதிப்படைகிறாங்க. இன்னும் சொல்ல போனா மரங்களுக்கு மனிதனுக்கு தொடர்பு இருக்கு. மனிதன் உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் முக்கியம். அந்த ஆக்சிஜன் எந்த யார் கொடுக்குறது? மரம் கொடுக்குது. அந்த மரத்தை மனிதன் வெட்டுறான், மகா தப்பு இல்லையா? அதனால வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கிறது மட்டுமல்லாமல் வீட்டுக்கு 10 மரம் வளர்த்தாலும் குற்றம் கிடையாது. ஆனால் அனைவரும் மரம் வளர்க்க வேண்டும். மரம் வளர்த்தால் மழை பெறும். அதனால அனைவரும் மரம் வளர்ப்போம் என்று உறுதிமொழி ஏற்போம் என்று இந்த யூடியூப் சேனல் வாயிலாக கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவுக்கான வயக்காட்டு பத்திரிகை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.